ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா குமரி குமரி அழுதுட்டு இருக்காங்க. இவளுக்கா பயமாயிடுது. அம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்குமா அந்த மாதிரி அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருடி, இந்த பச்சை பிள்ளைய போட்டு இவன் மாமியாக்காரி பயங்கரமாக கொடுமைப்படுத்துறாடி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் பார்க்குறா. ஏம்மா இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியல, சீரியலை பார்த்தாம அப்படி அழுதுட்டுருக்க அப்படின்னு. சரி சரி, நான் உனக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சூப் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பா போல். அதை வாயில் வைக்க முடியல. அம்மா இதில் என்னென்னடி போட்ட அப்படின்னு. சிக்கனு மட்டனு நடக்கிறது ஓடுறது பறக்கிறது எல்லாத்தையுமே போட்டோமா அப்படின்றாங்க. அடி பாவி, இந்த உலகத்தில் உனக்கு கல்யாணமே ஆகாது, அப்படியே ஆனாலும் உன் புருஷனுக்கு மட்டும் இதை சமைச்சு கொடுத்துறாத, அவன் அன்னைக்கே செத்து போயிடுவான் அப்படின்னு. சரி சரி ரொம்ப பேசாதம்மா, சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வீல் சேரில் வச்சு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனும் பார்க்குறாங்க, நிறைய கட்டெல்லாம் போட்டிருக்கானா, என்னடா இது புது காஸ்டியூமா பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்தவனுக்கு எப்படி தெரியுதுன்னு. அப்போ அந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவன் பில்டிங் மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டான், ஸோ அவனை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பட் இப்போதைக்கு எந்த ஒரு பெட்டுமே இவனுக்காக இல்லை, நாங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், அது வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோட பிஏ வந்துட்டு இருக்காப்ல, மேடம் உங்களை சார் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அவளும் வந்து என்னன்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறான். அதை பார்த்து அவள் கடுப்பாயிட்டு இருக்கா. என்னது என்னை பார்த்தவனுக்கு எப்படி தெரியுது, காசுக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேனா அப்படி இப்படின்னு. அடியே ரொம்ப நடிக்காதடி, நீ மட்டும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா உங்கள் கம்பெனி மேலே போட்ட கேஸை நான் வாபஸ் வாங்கிடுவேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் நிறைய காசுமே தருவேன் அப்படி. இவளும் ஒரு மாதிரி பார்க்குறாளா, நீ வந்துட்டு என் கூட இருந்த அப்படின்னா என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சுப்பல அப்படின்னு. எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி இவ பார்க்குறா. நீ தான் காமிக்கெல்லாம் எழுதுறியே, அதை என்ன வச்சு தானே எழுதுற, அதுக்கு உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படி. அதெல்லாம் நான் உன்னை வச்சு ஒன்றும் எழுதலையே, நான் வந்து இமேஜின் பண்ணி என்னோட சொந்த கதையை தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு. சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு ஓகே அப்படின்னா இந்த கார்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ண அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடறான். இவளுக்கு இது ஒரு நல்ல ஆஃபர் தானே அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறம் என்ன, அந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறதுக்காக தான் வந்து உட்காந்துட்டு இருக்கா. சரி சைனை பண்ணி தொலைவோம் அப்படின்ட்டு சைனெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, நாளைக்கு எங்கள் தாத்தாவை போயிட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு. எது உனக்கு தாத்தா இருக்கா, அவர் போய் மீட் பண்ணணுமா அப்படின்னு. ஆமாம், ஏன் இவ்வளோ ஷாக் ஆகிட்டு இருக்க அப்படி. ஒரு நாள் காலையில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரெடியாகி உட்காந்துட்டு இருக்காங்க அந்த தாத்தாவுக்காக. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெளிரா ஷிவராகிறா. இவனு கேட்குறான் உனக்கு என்னாச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, எனக்கு ரெஸ்ட் ரூம் வேறு போகணும், எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நேராக போய் ரைட்டில் திரும்பினா ரெஸ்ட் ரூமு, போயிட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா வந்துடுறா. பட் திரும்ப எப்படி மெயினுக்கு போகிறதுன்னு தெரில. என்னடா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்குது, எங்கிட்டடா நான் போகிறது அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கு. தூரத்தில் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்துட்டு இந்த துரியன் பழம் எல்லாத்தையுமே கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காப்லையா. அப்போ இவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. ஐயோ இந்த பழம் கையிலலாம் குத்திடும், இங்கே கொடுங்க நான் உடச்சி தரேன், எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவன் அந்த பழத்தை ஓங்கி பார்த்தீங்கன்னா ஒரு அடிதான் அடிக்கிறா. அது 2ஆக வந்துடுது. ஸோ அதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து கொடுக்குறா. இந்தாங்க சாப்பிடுங்க, உங்களை போய் எதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்க சொல்கிறாங்கன்னு தான் தெரில, இது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்ட்டு. ஸோ இவரும் அப்படியே பார்க்குறாரு. ஏம்மா இந்தா நீயும் ஒரு பீஸு சாப்பிடு அப்படின்ட்டு. இல்லை வேண்டாம் வேண்டான்ற மாதிரி சொல்லும்போது அட சாப்பிடுமா அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு, ஆமாம் இந்த மெயின் ஹாலுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு. ஏம்மா ஏன் இவ்வளோ ஹரிபரியாக போகிற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை தாத்தா, ஃபூ குரூப்போட சேர்மனை மீட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன், ஆனால் அவர் வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஆளாமா, எல்லாரும் அப்படி பேசிக்கிறாங்க, நான் போய் எப்படி அவரை மீட் பண்ணுறது, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு. அட நீ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, கண்டிப்பாக உன்னைய வந்து அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் சரி சரி நான் போகிறேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, அட தாத்தா நீ இன்னி வழியே சொல்லலையே அப்படின்னு. அட இப்படியே நேராக போமா வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டோட தான் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டாங்க போல். ஒரு மாதிரி ஜர்க்காயிரும், ஆத்தாடி இந்த விசப்பூச்சி ஆல்ரெடி வந்துருச்சா அப்படின்னு. ஹீரோ பார்க்குறாமா, இந்த பிளேட்டு எங்கே கிடச்சிச்சு உனக்கு அப்படின்னு. அதுவா கார்டனில் ஒரு தாத்தா வந்து துரியன் பழம் எல்லாத்தையுமே கட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரா, ஸோ நான் போய் ஹெல்ப் பண்ணேன், எனக்கு ஒரு பிளேட் கொடுத்தாரு அப்படின்னு. அந்த நேரம் இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்களே, ஷாக் ஆயிடுறா. எது இவரா சேர்மன், இது தெரியாமல் நம்ம அவரை பற்றியே தப்பாக பேசிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு. என்னம்மா பழம் எப்படி இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தாத்தா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த ஆன்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா அந்த என் ஃபேமிலியோட
உண்மையான பொண்ணு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வாங்கி பார்க்குறாரு. அந்த பொண்ணோட மூக்கு கண் எல்லாத்தையுமே பாருங்களேன் எவ்வளோ அக்லியாக இருக்குது அப்படின்னு. அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்கு, போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு. இப்போ இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே அந்த ஃபோட்டோவை கீழே போடுறாரு. சின்ன வயசில் இதை விட மோசமாதாம்மா நீ இருந்த அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா சின்ன வயசு ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போ தான் அவங்க 2 பேத்துக்கும் உயிரே வருது. அப்போது தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவ சொன்னதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு. அட அவங்க தப்பான இன்டென்ஷனில் எதுவுமே பண்ணல தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு. அட எவ்வளோ தங்கமான ஒரு பொண்ணாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஆன்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த பார்ட்டிக்கு நீ கண்டிப்பாக வரணும், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கிட்டையுமே நான் உன்னை இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லையே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வர முடியாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காளா. ஆனால் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஏமா நீயும் போனீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட நல்லா மிங்கிள் ஆவில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா இதை தட்டி பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி ஓகே இவ கண்டிப்பாக வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா காரில் தான் 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னோட வீட்டில் கொண்டு போய் என்னை விடுங்கப்பா அப்படின்னு. உன் வீடு இல்லை என் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு. எப்பா என்ன சொல்லிட்டு இருக்க, நான் என் வீட்டுக்கு தானே போகணும் அப்படின்னு. நீ என்ன பைத்தியமா, என்னோட ஆன்ட்டிக்கு உன் மேலே சந்தேகம் வந்துருச்சு, ஸோ நீ உன் வீட்டுக்கு போக, அது உன்னை ஃபாலோ பண்ணி வந்து உன்னோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு நம்ம சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு. இவ என்னாலலாம் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா நான் வரேன்ற மாதிரி எகிரி குதிச்சுட்டு இருக்கா. ஏன் நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா தண்டமாக நான் வீட்டு வாடகை கரண்ட் பில்லு அது இதுன்னு கட்டிகிட்டு இருக்கேன், உன் வீட்டில் வந்து இருந்தால் எனக்கு காசு மிச்சம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யாரா அவ எங்க இருந்துடா அவ வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்க்குறா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருக்கா, அடாடா எவ்வளோ பெரிய வீடாக இருக்கு அப்படி இப்படின்னு. ஆனால் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு இந்த வீட்டில் இருக்கிற யாரையுமே நீ நம்பாத, இந்த பிஏவை தவிர, அவனுக்கு புரியுதா அப்படின்னு. சரி அந்த ஆன்ட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒன்றை பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க என்னோட சொந்த ஆன்ட்டி கிடையாது, எங்கள் தாத்தா வந்து தத்தெடுத்திருக்காரு அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா, என்ன மாதிரியே இந்த உலகத்தில் உனக்குமே யாரும் இல்லை போலையே அப்படின்னு. என்ன சொன்னேன், அது ஒன்றும் இல்லைப்பா பசிக்குது, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஹீரோ இந்த சைடு உட்காந்துருக்காங்க, ஹீரோயின் அந்த சைடு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டு வந்து கவர் ஆயிருக்கு. இவ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு சிக்கனு மட்டனு அது இதுன்னு இருக்க போது ஒரு வெட்டலாம் அப்படின்ற மாதிரி ஆசையாக அந்த மூடியை எடுத்தா உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் காய்கறி இலதலை தான் இருக்குது. என்னடா இது பணக்காரங்க தானடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு நம்ம 2 பேர் வந்து கப்புள்ஸாக நடிக்க போகிறோம், ஸோ என்னோட ஃபுட் ஹேபிட் ஏதோ அதை தான் நீயும் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நீ இந்த மாதிரி லவுடாக பேசுகிறதுலாம் எனக்கு பிடிக்காது, ஸோ நீ வந்துட்டு ரொம்ப பெண்மையாக நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஆர்டர் வந்து டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு. என்ன ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு. இங்கே பாரு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ போட்ட ரூல்ஸ் எல்லாம் நான் எதுக்குடா ஃபாலோ பண்ணணும், என் இஷ்டத்துக்கு நான் சாப்பிடுவேன் வைப்பேன் அப்படின்ட்டு வாட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும் போல். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு பிடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு நான் சொல்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீ ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்னு. அப்படியா, என்னால் முடியாதே, இப்போ நான் வேலையை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, உங்கள் தாத்தாவுக்கு நான் தான் லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்லிட்டேன், ஸோ என்ன மாதிரி ஒரு பொண்ணை நீ தேடி பிடிச்சி கூட்டு வருவியா அப்படின்ற மாதிரி கேட்குற. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்டா என் மூஞ்ச பார்க்குறா, உனக்கு இந்த ஃபுட்டு வேணுமா அப்படின்ற மாதிரி வேற கேட்குறா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். அந்த வீட்டில் பட்லர்னு ஒருத்தவர் இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, அவன் நார்மலாக தான் இருக்கா, சந்தேகம் வர மாதிரி எதுவுமே இல்லை அப்படி, நீ அவளை நல்லா வாஷ் பண்ணிகிட்டே இரு, ஏதாவது ஒன்றுனா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, நாளைக்கு நீ யார் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுக்கப்புறமா ஹீரோனை பார்த்தீங்கன்னா அவள் தங்கக்கூடிய அந்த ரூமுக்கு தான் பிஏ கூப்பிட்டு போயிட்டு இருக்காப்புல, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்னை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு. இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே தான் போகிறவ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெட்ரூமா எனக்கா அப்படின்ட்டு அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா குதின்னு குதிச்சுட்டு இருக்கா. பேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியான பொண்ணு தாப்பா இவ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவளோட அலப்பறை பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. ஒரு டவல் ஒன்று கட்டிக்கிட்டு இவ பார்த்தீங்கன்னா பாட்டு பாருன்ற பேரில் காவுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த சைடு ஹீரோனால சுத்தமாக தூங்கவே முடியல. ஸோ ரொம்ப கடுப்பாகி இவன் பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறான். அவள் தான் அங்கே காவுன்னு கத்திட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளே, ஸோ சுத்தமாக கேட்கல. இவனும் தட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவள் தெரியாமல் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துறாளா, என்ன ஒரு சத்தத்தையுமே காணுமே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு வரான். மேடம் கீழே விழுந்ததுல மேலே துணியெல்லாம் இல்லை போல். ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கோலத்தில் அவளை பார்க்க அவளுக்கு ஷாக் ஆகிடுது. நீ எதுக்குடா இங்கே வந்தா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடா அப்படின்ட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவள் கத்திட்டு இருக்கா.
ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோட வந்து தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கா. ஹீரோ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த குளத்தில் நம்மளை பார்த்துட்டானே அப்படின்னு. எதுக்கு என்ன வர சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. நீ வந்துட்டு பார்ட்டிக்கு போகணும்ல, ஸோ அதுக்கு ரெடி ஆகணும்ல அப்படின்ட்டு கையை தான் தட்டுறான். அந்த பிஏ பார்த்தீங்கன்னா மாதம் வரா. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொம்பளை பிள்ளைங்க வருதுங்க. ஒரு பெட்டியை வேற இழுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் அப்படியே படுக்க போட்டு மூணும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோஸ் அப்பில் பார்க்குதுங்க. இதுக்கப்புறம் இந்த வேக்சினை அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி ஹீரோனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா ஒரு ஒயிட் கவுனில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து நிற்கிறா. ஹீரோவே அப்படியே மயங்கி போய் தான் பார்த்துட்டு இருக்காப்புல. அட இவ்வளோ அழகாவா இருக்கா அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக கண்ணாடியில் பார்க்குறா. இது நானா இம்புட்டு அழகா இருக்கும் அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, அதனால தான் நீ ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுற அப்படின்னு. எது அப்படின்ற மாதிரி இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறா. மேடம் ஹீல்ஸ் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்க போல். தடிக்கு அப்படியே ஹீரோ மேலே பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கா. ஒரு மாதிரியை பார்க்குறா. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்துட்டு இருக்கானா. அந்த பியும் பார்க்குறோம், என்ன பாஸ் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் போகிறாரு அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அவளை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இவன் மேலே கொஞ்சம் பர்ஃப்யூம்லாம் எடுத்து போடுங்கடா, நேற்று தின்ன சாப்பாடு ஸ்மெல் இன்னி ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. போடா பொறாம பிடிச்சவனே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் பார்த்துட்டு இருக்கா. ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா 2 அரவே கார்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இவ தானே இவளை நம்ம சும்மா விடக்கூடாதுடி வாடி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கை கொண்டு வந்து தெரியாமல் ஊற்றுற மாதிரி நம்ம ஹீரோன் மேலே ஊற்றி விட்டுறா. ஐயோ தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருக்கா. ஏய் நீ வேணுக்குன்னு தானே அப்படின்ற மாதிரி கத்தும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அப்படியே ஏஞ்சல் மாதிரி வந்துட்டு இருக்கா. என்ன தேவையில்லாமல் இதுக்கு இவகிட்ட வம்பழுத்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட சாரி கேளுங்க, அப்படி இல்லைன்னா நான் அந்த ஆன்ட்டிக்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு. என்னத்த போய் சொல்லுவேன், சொல்கிறேன்னா சொல்லிக்க அப்படின்ட்டு அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா திமுரோட அங்கேருந்து போயிட்டு இருக்காங்களா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்கா, ஐயோ நீ ஓகே தானே, ஆனால் நிறைய கரையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு, வா நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்றேன் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு வந்து அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் தானே குவின்னு, உங்களோட டிவி ஷோ எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவளும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. எனக்குமே வந்துட்டு ஷிகானை ரொம்ப நல்லா தெரியும், ஸோ அவன் உன்னை சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருப்ப, அதனால உனக்கு நான் எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அவள் மேலே போட்டிருக்கால அந்த ஷாலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷாலை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறா. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் வந்துட்டு நான் ஒரு ஸ்டூப்பிட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. பட் ஹீரோனுக்கு அந்த லாங்குவேஜ்லாம் தெரியாதுல்ல, அதனால் அதை கண்டுக்கறல. இங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்பயே வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, அவன் அங்கே தனியாக எப்படி மேனேஜ் பண்ணுறான்னு தெரில, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. எது வருத்தமாக இருக்கா, இல்லைடா அவள் சொதப்பிட்டானா என்ன பண்ணுறது, நம்ம மாட்டிப்போம்ல அப்படின்னு. அதே சமயம் இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரோ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை வர சொல்கிறாங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஷாலெல்லாம் போடல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கா. இந்த குவீன் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, என்ன இப்படி வராளே அப்படின்னு. இதுக்கப்புறமா தனியாக நின்று தான் அவள் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ இவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரவாயில்லையே, நான் உன்னை ரொம்ப இன்னசென்ட்டுன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்க அப்படின்னு. நீயும் தாப்பா ரொம்ப புத்திசாலியாக இருக்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கை சேர்ஸ் பண்ணுற மாதிரி அவள் மேலே ஊற்றி விட்டுறா. அவள் கடுப்பாயிட்டு இருக்கா. ஐயோ அங்கங்கே கரையாயிடுச்சு, இந்த ஷாலை நீனே போட்டுக்கோ, இதான் உனக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ கடுப்பாகி மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கை ஊற்றி விட்டுறா. அவ்வளோதான், நம்ம ஹீரோனுக்கு வருமே கோவம். அவளை பிடிச்சி இவ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லே தள்ளி விட்டுறா. எல்லாரும் பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கு, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, ஃபர்ஸ்ட் நீ அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு. நான் எதுக்கு சாரி கேட்கணும், அவள் தான் ஃபர்ஸ்ட் என்னை இரிட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா, ஸோ அவள் எனக்கு என்ன பண்ணாலோ அதைத்தான் நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஆனால் இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா நீ என்னோட கெஸ்ட்டை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கவே கூடாது, அது இந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் எந்த ஒரு அவமானத்தையுமே ஏற்படுத்தலை அப்படின்ட்டு அங்கேருந்து போக போகிறான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவள் பண்ண எல்லா விஷயங்களுமே கரெக்டு தான் அப்படின்னு. அப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இருங்கடி உங்களை இன்னி வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு. டார்லிங் எனக்கு ரொம்ப குளிருது, நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரி சில சைகள்லாம் பண்ணிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இந்த ஆன்ட்டி அப்புறம் அந்த குவின்னு அப்புறம் அந்த 2 அல்லக்கைங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. எதுக்கு ஹீரோ அவகிட்ட ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறான் அப்படின்னு. அவள் ரொம்ப இன்னசென்ட்டு நினச்சேன், நான் தப்பாக எடை போட்டுட்டேன், அவளும் பயங்கர விசப்பூச்சியாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காருதா. நீங்களாம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படி.
அதுவா பாஸ் உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதனால தான் நாங்கள் இந்த பார்ட்டிக்கு வந்தோம். ஆனால் நீ ரொம்ப சூப்பராகவே மேனேஜ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், செத்த நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா அப்படின்னு. சரி பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட வாய்க்கு ஜிப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கான். ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அவளுக்கு வந்துட்டு பெரிய இதாக இருந்தா நான் பெரிய அதுவாக தான் இருப்பேன், பாத்தியா நான் இன்னைக்கு எப்படி பண்ணேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நல்லா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது இவன் ஒரு மாதிரி ஹீரோனை பார்க்குறானா, இவனும் ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்கானா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கஷ்யப்பை எடுத்து அவனோட மூஞ்சியில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு தொடச்சி விட்டுட்டு இருக்கானா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அச்சுன்னு தும்ப மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிச்சிருது. தப்பு தாண்டி, உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது ரொம்ப தப்பு தாண்டி அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவளுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது போல். ஸோ மண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை வச்சு இவளை படுக்க வச்சுருக்கானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், ஸோ இவளுக்கு சாதாரண ஒரு கோல்டு தான், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஆமாம், இவளை வந்து நான் கொஞ்சம் கேர் பண்ணுற மாதிரி நடித்தா தானே இந்த ஆக்டிங்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா புரியுது, ஓ அப்படியா கதை அப்படியா அப்படின்னு. சரி பாஸ் நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட பெட்ஷீட்டை வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கானா. அப்போது இவ பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டோட அவன் கையை சேர்த்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாளா. இவனும் எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இவ வந்து புலம்புறா, அம்மா எனக்கு ரொம்ப குளிருது, என்னை விட்டு மட்டும் போகாதீங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கையை எடுக்க மனசே இல்லை. அப்படியே மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கண் முழிச்சு பார்க்குறான். சரி ஹீரோ போயிட்டு பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்திருக்கான். அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல். ஸோ பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறா, என்ன பாஸு நீ இவ்வளோ வீக்காக இருக்க, சரி நான் போய் உனக்கு ஜிஞ்சர் டீ ரெடி பண்ணி கொண்டு வரேன், அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காள். அப்போ அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், பார்த்தீங்களா பாஸ் கொஞ்சம் கூட அவன் நன்றி கடனே இல்லாமல் எப்படி போகிறான், நேற்று ஃபுல்லாக அவளை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டனால தான் அவளுக்கு இருந்த அந்த ஃபீவர் வந்து உங்களுக்கு வந்துருச்சு, ஆனால் இவ இப்படி போகிறா அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து, நீங்கள் சீக்கிரம் வாங்க இந்த தெரபிஸ்ட்டை வந்து நீங்கள் மீட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோட்ட கூட சொல்லாமல் அவள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காளா. 2 செக்யூரிட்டி நிற்கிறாங்க. ஐயோ கொஞ்சம் பெண்மையாக வேற நடந்துக்கணுமே அப்படின்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா அப்படியே அடி மேலே அடி எடுத்து வர. அவங்க கண்ணு மறைஞ்சோன்னு அங்கே பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்காளா. ஸோ அவள் எப்போ வெளியே வருவா வப்பா அப்படின்றத நோட்டம் விடுறதுக்கே இந்த குவின் வந்துட்டு காரில் வெயிட் பண்ணுவா போல். ஸோ இவளை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது இந்த குவின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணாடியை மட்டும் போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடா, இந்த நாய் எதுக்கு நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணுது, அதுவும் நம்மளுக்கு தெரியாதுன்னு வேறல நினச்சிட்டு இருக்கு, இவளை எப்படியாவது கோர்த்து விடணுமே அப்படின்னு ஒரு ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கா. அதே ரூம்குள்ளே இவ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை வெடுக்குன்னு பிடிங்கிற, அடடா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க, குவீன் இந்த ஸ்டார் வந்திருக்காப்புல அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு மாதிரி முச்சுறானுங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறானுங்க. இதாண்டா சமயம் அப்படின்னா அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு பையனோட உட்காந்து கேம் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல. அம்மா நான் டாக்டர்கிட்ட பேசி எல்லா விஷயங்களுமே செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாளா. அப்புறம் இவனை வந்து நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இவனோட பேர் வந்து சூப்பை அப்படின்னு. ஏதோ சூப்பையா அப்படின்ற மாதிரி அவள் பார்க்குறா. ஆமாம் நான் தான் சூப்பை, உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, நீங்கள் என்ன அங்கிள் கூட கூப்பிட்டுக்கலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அங்கிள் அப்படியா, ஓகே ஓகே. அப்போ இந்த ஆண்டி வந்து கூப்பிட்றாங்க, டே வாடா நம்ம இன்னொரு ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்னு. ஆண்டி எத்தனை டைம் தான் நீங்கள் என்கிட்ட தோற்று போவீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா அட லூசு பையில அப்படின்ற மாதிரி தான் அவள் புலம்பிட்டு இருக்காளா. அம்மா என்ன சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நீ தான் சூப்பராக கேம் விளையாடுவீல, இவனை பீட் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கண்டிப்பாக நான் அவனை பீட் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா போட்டியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இவனோட பயங்கரமாக கேம் எல்லாம் விளையாடுவா போல். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறா. அவன் பார்த்தீங்கன்னா சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். பாத்தியா இதெல்லாம் எனக்கு அசால்ட் மேட்ரு, சும்மா வந்து பீத்திட்டு இருக்காத, ஓடி போயிரு. சரிம்மா நான் இங்கேருந்து போகிறேன், நீ ஒழுங்காக சாப்பிட்டு மாத்திரெல்லாம் போடு அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. அப்போ தான் நோட் பண்ணுறா, ஐயோ ஃபோன் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. உள்ளே ஒரு பெரியவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காரு. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. தாத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவளும் பதட்டமாகி ஹெல்ப் யாராவது வாங்கன்ற மாதிரி கத்துறா. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா தரையில் வந்து நிறைய டேப்லெட்லாம் சிந்தி கிடக்க அதை கையை கட்டுறாரு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் எடுத்து அப்படியே வாயில் போட்டு விட்றா. அப்புறம் நர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பையுமே வந்துட்டு இருக்கா, இந்த அம்மா உன் ஃபோனை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு. ஸோ அந்த ஃபோனை வாங்கிட்டு ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு டைம் இருக்கும்போது நம்ம கேம் விளாட்லாமா அப்படின்னு.
இல்ல உன்ன மாதிரி ஒரு லூசர் கூடலாம் என்னால விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஷிகான் சொல்லுடா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்காளா. ஷிகானா? அவனை எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் பார்க்குறான். இவனுக்கு எப்படி ஷிகான் அதாவது ஹீரோவை தெரியும் அப்படின்றது தெரில. இவ ரொம்ப ஜாலியாக அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளா. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப கடுப்போட உட்காந்துட்டு இருக்கு. இவன் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னா வீக்கெண்டில் தானே போகணும், அதுவும் என்னோட ஆட்களோட தானே போகணுன்ற மாதிரி நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன், நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டியா அப்படின்னு. சரிப்பா என்னை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகும்போது நெக்ஸ்ட் வீக் வந்து தாத்தாக்கு பர்த்டே வருது, ப்ரெசென்ட் வாங்கணும், அதனால நீ என் கூட வா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அவளும் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பட்லர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே வந்துட்டு ப்ரெஸ்காரங்க வந்திருக்காங்க உங்களை மீட் பண்ணணுமா அப்படின்ட்டு. இது ப்ரெஸ்காரங்க வந்திருக்காங்களா அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களா. அதில் ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கு, நேற்று குவீன் வந்து கைனகாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் 2 பேரும் சீக்ரெட்டாக தானே டேட் பண்ணுறீங்க, அந்த குழந்தைக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி இல்லை அதை போல அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. ஹீரோ பார்க்குறான், ஏன் நீ திருன்னு முழிக்கிற, நீ எதுவும் பண்ணியா அப்படின்னு. அது நேற்று அவள் என்னை ஃபாலோ பண்ணி வந்தாளா, நான் தான் அவளை ஏமாற்றி அந்த கைனகாலஜிஸ்ட் ரூம்குள்ளே கூட்டு போனாப்பா, அதான் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு. அடி பாவி ஏன்டே இப்படி பண்ணுற அப்படின்னு. சொல்லுங்கள் சார் அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் யார், உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணிடுறான். அவளே ஷாக் ஆகிடுறா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மாதிரி மெய் மறந்து ஹீரோனை பார்க்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாய் கத்திட்டு இருக்கா. இங்கே பாடுறா, நான் வந்து காசுக்காக தான் இங்கே வந்தேன், என்னோட தன்மானத்தை இழக்கிறதுக்காக நான் வரல, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, எதுக்கு நீ என்னை கிஸ் பண்ண, அது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா, எல்லாம் பாலாக போச்சு, இது வரைக்கும் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா. அப்போது பிஏவும் சொல்லிட்டு இருக்கான், ஏமா நீ என்ன ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுற, எங்கள் பாஸுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு, அவர் என்ன இப்படியா புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், ஏன்டா என் மானத்தை வாங்குற அப்படின்னு. ஐயோ கொசுவெல்லாம் பறக்குது, அங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹிரண் வந்து புலம்பிட்டு இருக்கான், இந்த விஷயங்களை எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்ட்டு. அப்போது சேர்மன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேர்மனா, இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே அசம்பிள் ஆயிடுறாங்க. தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏண்டா இவ்வளோ தானே நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. அப்போ அந்த குவீன்னு அவள் என்னமோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படி இப்படின்னு ஏதேதோ ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்க. இப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, தாத்தா அவளுக்கு தான் எங்கள் மேலே போறாம, அதனால தான் அவள் தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, நாங்கள் 2 பேரும் எவ்வளோ ரொமான்டிக்கான ஒரு கப்பல், எவ்வளோ அன்னோன்யமாக இருக்கும் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட போகிறாள். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வாயை கட்டுறா, எனக்கு கொடு அப்படின்னு. என்னடா இப்படி அண்டா மாதிரி வாயை திறந்து காட்டுற அப்படின்னு இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காளா. அந்த தாத்தாவும் பார்க்குறாரு, இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஐயோ தாத்தா வேற பார்க்குறாரு, இப்போ நம்ம ஊட்டி தானே ஆகணும் அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுட்டு அப்படியே கையெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தீங்களா தாத்தா, எங்களெல்லாம் யாருனாலையுமே பிரிக்க முடியாது, நாங்கள் அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறோம் அப்படி. அப்போ ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் நீ என்ன ஷிஹான்னு கூப்பிடாத, ஹானுன்னு செல்லாமல் கூப்பிடு அப்படின்னு. அப்படியா, சரி நான் அப்படியே கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த தாத்தா அங்கேருந்து போனதுக்கப்புறம் அப்புறம் ஹானே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு நீ அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு. என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ மாற்றி பேசிட்டு இருப்பியோ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கடுப்பாகி போயிட்டு இருக்காள். இந்த பிஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சிட்டு இருந்தானுங்க, இப்போ என்னன்னா டாமன் ஜேரி மாதிரி கழுவி ஊற்றி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவங்களை எந்த கேட்டகரியில் தான் சேர்க்குறது, அது இருக்கட்டும், நம்ம ஏன் இவங்களை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் பார்க்குறான், என்னடா இந்த அளவுக்கு யோசிக்கிற அப்படி. இதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி அப்புறம் அந்த குவீன் 2 பேத்தையும் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா, நான் இந்த மாதிரிலாம் நடக்கணும் எதிரே பார்க்கல அப்படின்னு. இப்போதைக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து உன் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்குது, ஸோ நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நெக்ஸ்ட் வீக் அவருக்கு பர்த்டே வருதுல்ல, அதை எப்படியாவது நல்ல விதமாக யூஸ் பண்ண அப்படின்னு. அதனால அவங்க வந்து போயிடுறா. அப்போது இந்த அம்மா பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கு. ஹீரோக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, பட் அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த குவீனை இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது, ஸோ அதனால் அந்த ஃபேக்கான அக்கௌண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வை அப்படின்னு. ஃபோனை கட் பண்ணிவிட்டு, டே உன்னை நான் எப்படா கம்ப்ளீட்டாக அழிக்கிறது, அது எப்படி நீனே எனக்கு சொல்லு அப்படின்ட்டு வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.